வணக்க நண்பர்களே. புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது தூரதிருஷ்டி குறி சொல்லும் மை. அதாவது தூரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் இங்கேருந்து பார்த்து மனக்கண்ணில் ஓடும், அதை அப்படியே நேரில் காண்றது மாரி சொல்லுவீங்க. ஒருத்தவங்க எதுக்கு வர்றாங்களோ அவங்க இதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மை தான் இது. ஏன் இந்த மையை நான் உங்களுக்கு போடுறேன்னா, நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கிறதுக்கு பலவாறு போராடிக்கிட்டு இருப்பீங்க. எல்லாமே தாந்திரிகத்தை வச்சு தான் ஏமாத்துறாங்க. ஆனாலும் நீங்கள் எத்தனை காலம் இதே மாதிரி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? அதாவது இந்த மையை நீங்கள் பிரயோகப்படுத்தும் பொழுது, இதை தொடர்ந்து இப்போ செஞ்சுக்கிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலை கிரகிச்சு தூரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்காகவே தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சித்து, இது ஏறக்குறைய ஒரு சித்துன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட மை தான் இது. ஏன்னா ஒருத்தவங்க இந்த மையை இட்டுக்கொண்டு நான் சொல்கிற முறையில் நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க. ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க இதுக்காக தான் வர்றாங்கன்னு சொல்லுவீங்க. அவங்கள சுற்றி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாலா பக்கமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்படியே மனக்கண்ணில் ஓட்டக்கூடிய மை தான் இது. இந்த மையை நீங்கள் பயன்படுத்துங்க, செஞ்சு பிரயோகப்படுத்துங்க, உடனே பலன் கிடைக்கும். வர்றவங்க எல்லாம் மிரண்டு பிரமிச்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மை தான் இது. இதுக்கான மூலப்பொருள் என்னென்னா ஊர்க்குருவினோட பிச்சை எடுத்துக்கணும். பிச்சை எடுத்துக்கிட்டு இதில் முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, தேன் வந்துட்டு சுத்தமான தேனாக இருக்கணும், கலப்படங்கள் இருக்கக்கூடாது. செந்தேன், சிவப்பு கலர் தேன் எடுத்துங்க. கருப்பு கலர் தேனும் இருக்கும். அதாவது மலை சைடில் மலை பிரதேசத்தை உள்ளவங்கள்ட்ட தான் இந்த தேனை நீங்கள் வாங்க முடியும். இந்த 2 தேனையும் விட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துங்க. அது மை போல் ஆகிடும். நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. அதை அப்படியே எடுத்து ஒரு செப்பு சிமிழில், அப்படி இல்லை கொம்பு சிமிழில் பத்திரப்படுத்தி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் தேவைப்படும்போது உங்களுடைய குருவை மனதில் நினைத்து தியானித்து அவரோட பாதத்தை வணங்குறது மாதிரி நீங்கள் வணங்கிட்டு அதை எடுத்து திலகமாக தீட்டிக்கொண்டு கும்பித்து நிற்கணும். இதுதான் சூட்சுமம். இந்த கும்பித்து நிற்கணுங்கிறதுக்கான சூட்சம் என்ன தெரியுங்களா? அதாவது மூச்சு பயிற்சியில் நம்ம மூச்சை விடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ரேசகன்னு பேர். மூச்சை உள்வாங்கிறதுக்கு பேர் பூரகன்னு பேர். மூச்சை அடக்கி நிற்கிறதுக்கு பேர் கும்பித்து நிற்பது, அதாவது கும்பகன்னு பேர். அப்போ இந்த திரதத்தை எடுத்து நீங்கள் தீட்டிக்கொண்டு என்ன பண்ணோன்னா, கும்பித்து நிற்கிற மூச்சை தம் பண்ணி நின்று அங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அந்த அடுத்த செகண்ட்லேயே தூரத்தில் நடக்கிற 4 பக்கமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு மனக்கண் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். குறி வந்திருக்கவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மை தான் அது. ஊர்க்குருவி தான். ஊர்க்குருவினோட பிச்சை மட்டும் எடுத்து பயன்படுத்தணும். இதுதான் அதனுடைய விஷயம். வர்றவங்க பிரமிச்சு போயிடுவாங்க. அடுத்ததாக என்னென்னா, தம்பனம் சித்துமை. அதாவது ஒரு இயக்கத்தையே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயந்தான் அது. சித்தர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒருத்தவங்க சித்தர்கள் போவாங்க, ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், போன உடனே அந்த பிரச்சனை நின்று போயிடும். அதுக்கெல்லாம் இவங்க இப்படிப்பட்ட மையை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒருத்தவங்கள ஸ்தம்பிக்க செய்ய முடியாது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே ஸ்தம்பிக்க செய்ய முடியும். அப்படிப்பட்ட மை தான் இது. அதாவது வால் நீண்ட கருங்குருவி. அந்த கருப்பு குருவிலே வால் நீண்டு இருக்கணும். அந்த கருப்பு குருவியோட பிச்சை எடுத்துங்க. ஏரண்ட தைலம், முன்னாடி ஏரண்ட தைலம்னா என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏரண்ட தைலம் விட்டு ஓங்காரம் சொல்லி இந்த உரு கொடுத்து அரைக்கணும். இதில் தான் நீங்கள் மந்திரத்தை பிரயோகிக்கணும். ஓம்ங்கிற ஓங்காரத்தை சொல்லி இந்த மையை நீங்கள் அரைக்கணும். நல்லா அரைச்சி கல்வத்தில் இட்டு நல்லா அரைச்சிட்டு சூரிய ஒளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது மையாயிடும். இது கருக்க தேவையில்ல, நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்ல, அது மையாயிடும். அந்த மையை அப்படியே வழித்து எடுத்து சிமிழில் வச்சுக்கிட்டு நீங்கள் தேவைப்படும் போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட குருவை தியானித்து வணங்கிட்டு அதை எடுத்து திலதமாக இட்டுக்கொண்டு கும்பித்து நின்று நல்லா கும்பகம் பண்ணிடணும். மூச்சை எந்த அளவுக்கு அடக்க முடியுமோ அடைக்கணும். அடக்கிட்டு கூட்டமாக சண்டை நடக்குது பாருங்கள், அது மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் போட உடனே சண்டையை நிறுத்திட்டு சமாதானம் ஆகிடுவாங்க. ஏன் சண்டையை நிறுத்தினாங்கன்னே தெரியாத சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா மீண்டும் மூர்க்கமாக சண்டை போட்டுப்பாங்க. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சித்து வேலை மாதிரி. நீங்கள் எல்லாருமே ஆச்சரியம் வைப்பாங்க, என்னடா அது அவங்க வந்தோடனே எப்படி சண்டை நின்றுச்சுனே தெரியல, நின்று போச்சு, திரும்ப போனவுடனே அடிச்சுக்கிறாங்க. அப்போ சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பேருடைய இயக்கத்தையுமே அடக்கக்கூடிய ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
ஒரு மகத்துவமான தம்பன சித்து மை தான் இது. இது ஒரு சித்து தான். ஏறக்குறைய இந்த 2 மையுமே சித்துக்கான மை தான் இது. இந்த தம்பன சித்தியும் நீங்கள் ஆட முடியும். அதாவது தூரதிருஷ்டி மையை வச்சு அதுவும் ஒரு சித்து தான் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க மாந்திரிகம் கற்றுக்கணும்னு, அது இலகுவான விஷயங்கள் கிடையாது. நானும் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன். அதில் எந்தெந்த பொருளை வச்சு நீங்கள் எப்படி பயன்படுத்தி வெற்றிகரமாக செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் இது 100க்கு 100% நான் சொன்னது பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இலகுவாக நீங்கள் பெரிய மாந்திரிகவாதி ஆகிடுவீங்க. அற்புதங்களை நிகழ்த்தி காமிப்பீங்க. ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே தீர்வு சொல்லிவிடுவீங்க. ஏன்னா இந்த தம்பன சித்து மையை நீங்கள் பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட சண்டைக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அப்போ எல்லாருக்குமான ஒரு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு தகுதி உங்களுக்கு தானாகவே வந்துடும். இந்த மையை நீங்கள் செய்து பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான சித்தை பற்றி போடுறேன். அதாவது சித்துனா சித்து மை, அதை பற்றி அடுத்தடுத்த காணொலியில் போடுறேன். நன்றி, வணக்கம்.